வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ஒவ்வொரு ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, அ ராசிநாதன் வச்சு தான் எல்லா ஒரு செயல்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கலை சார்ந்து, ஒரு பேச்சாற்றல், அழகு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கோச்சாரப்படி அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கிரன் வந்து இடம்பெறார். அப்படி இருக்கும் பொழுதும் துலாம் ராசிக்கு பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சுக்கிரன் இருந்தாலுமே கூட பட் என்னன்னா ஒரு சுப விரயங்களா மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமைப்பும், அது இல்லாம வந்து பார்த்தா 10ஆம் இடத்துல வந்து குருவும் உச்சம் பெறாரு. இது வந்து இந்த கிரக நிலையோட அமைப்புனால நமக்கு இந்த துலாம் ராசி பொறுத்தளவுல இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாச காலமாவே வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவுல எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நடந்திருக்கும். ஆனா இப்ப இந்த மாதம் இந்த காலகட்டத்துல கிரகநிலைகளுடைய கோச்சாரப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அது உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள நமக்கு கரெக்டான வருமானம் கிடைக்கிற அந்த வருமானம் கிடைக்காதனால பல குடும்பத்துல பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் இருந்தனால நமக்கு அடுத்த லெவல்ல போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வந்து பாத்தீங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் செய்யக்கூடியவர். அது மாதிரி இருக்கறனால உங்களை சுத்தி நல்லவங்க போல நடிச்சு உங்களை ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா இருக்க போதுங்க. அது இல்லாம வந்து 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. அந்த மீன ராசியில சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஆஹ் நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாம மற்றவங்களை சார்ந்து போகும்போது அவங்க நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு உருவாகலாம். அது இல்லாம கும்பராசியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட தடுமாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா விலகறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள துளாராசி பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுமாற்றங்களும், 2வது சண்டை சச்சரவுகள், நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, சந்தேக உணர்வு, வீட்டுக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில எல்லாம் நடந்திருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை நம்பிப்பு சார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அந்யோன்யமும் இல்லாத ஒரு வாழ்க்கையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு எதிர்ப்புறமா தான் இருந்திருக்கோம். ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு அக்கறைங்கிறது இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த துளாராசிக்கு பொறுத்தளவு ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு இன்பமான ஒரு அன்பான ஒரு குடும்பமா கண்டிப்பா அமைய போதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நான் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்துட்டேங்க,
எல்லாம் கைக்கூடி வருது, ஆனா கடைசி டயத்துல எங்களை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் திருமணத்துக்காக எடுத்த ஸ்டெப் கண்டிப்பா அதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துங்கிறது கண்டிப்பா கொடுக்குங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெற்றதுனால வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூருக்கு போய் ஒரு பிசினஸ் பண்ணணும், சொந்தமா தொழில் பண்ணணும், வெளிநாட்டுல போய் ஒரு சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான வருமானம் கிடைக்கல, நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். வெளியூர் பயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு பயணமா உங்களுக்கு இருந்து அதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள். நான் வந்து இத்தனை வருஷமா என்னுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கடன்லயே போயிட்டு இருந்தது, எனக்கான வருமானமும் இல்லாம இருந்தது, நான் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு உருவாகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணம் நம்ம கோயிலுக்கு போய் கொடுக்குறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் நம்மளால போகாம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் கண்டிப்பா நிவர்த்தனையா போகுதுங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ட்ரை பண்றேன், இத்தனை நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த மாதத்துல நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க படிச்ச கல்விக்கான கண்டிப்பா அதுக்கான வேலையும் கண்டிப்பா உங்களுக்கு அமையப்போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது. அதனால வந்து விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அது மாதிரி சூழ்நிலைகள்ல தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து நம்ம ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு இப்படி இருக்கு, அதனோட வழியில் நம்ம போகும்போது நினைச்சது எல்லாமே உடனே கைக்கூடி வருங்க. அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க நல்லா தெளிவா நீங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதனான வழியில் நீங்க போங்க. உங்களுடைய ஜாதகம் பத்தி நீங்க முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.